கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக்கி பெருக கடவுது என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கடந்த வாரத்தில் பார்த்த செய்தியின் இரண்டாம் பாகமாக நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய கட்டளைகளின் நோக்கமும் அதன் அவசியமும் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தில் முதல் பாகத்தில் 3 கட்டளைகளை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த கட்டளையின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனம், ஒரு ரெவரன்ஸ், பயபக்தியை இந்த கட்டளை நமக்கு போதிக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்படியே இரண்டாவது கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள எந்த ஒரு காரியத்தை, ஒரு சொரூபத்தை, விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாது என்பதாக ஒரு கட்டளை. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவனை நம்முடைய கண்களால் காணாமலே ஒரு உச்சக்கட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படியே மூன்றாவது ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இதனுடைய நோக்கம், இந்த கட்டளையின் நோக்கம், அவருடைய நாமத்தை சிலர் என்ன செய்வார்கள், கடைகளுக்கு பெயராக வைப்பார்கள். அப்படியே அவருடைய நாமத்தை அடிக்கடி சொல்லி அப்படியாக கொண்டிருப்பார்கள், உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணலட்சணங்களை அவருடைய குணலட்சணத்துக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த குணலட்சணத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் இந்த 3 கட்டளைகளை குறித்து பார்த்தோம். இதை கேட்காதவர்கள் தயவு செய்து அந்த முதலாம் பாகத்தை கேட்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய கட்டளைகள், அவைகளை நாம் புரிந்து கொண்டு பாருங்கள், அவைகளுக்கு 100% நாம் அந்த வார்த்தை, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலை காட்டினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால்தான் இந்த சுவிசேஷ யுகத்திலே ஒரு சிறு மந்தை வகுப்பாராக தேர்வில் அந்த தேர்ச்சி பெறுகிறவர்களாக நாம் இருப்போம். இதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மீதமுள்ள 6 கட்டளைகளை, 7 கட்டளைகளை நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக 4வது கட்டளை நாம் படிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 - 11 வசனங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த கட்டளை, ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த கட்டளையில் தேவனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது,
தேவன் இந்த மனுக்குலத்துக்கு இந்த கட்டளையின் மூலமாக எதை புரிய வைக்க விரும்புகிறார் என்று நாம் பார்க்கும்போது, மனுஷன் சுயநலம் இல்லாத ஒரு குணத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. சுயநலமே இல்லாமல் இருந்தால்தான் இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க முடியும். இந்த கட்டளையை பாருங்கள், யூதர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். தவறாக புரிந்து கொண்டது நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த ஓய்வு நாள் கட்டளையை குறித்து அநேக இடங்களிலே குற்றம் சாட்டினார்கள். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 27, 28 படியுங்கள். மார்க்கு 2, 27, 28. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பார்த்தீங்களா? மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். இந்த வசனங்கள் இந்த மேலே நாம் படிக்கும் போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் பசியோடு இருக்கிறார்கள். பசியோடு இருக்கும்போது அங்கே வயல்வெளியில வரும்போது அந்த பயிர்களை கொய்து அதை புசிக்கிறார்கள். இதை அவர்கள் அந்த பரிசேயர்கள் பார்த்து அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். பாருங்கள், இது நியாயப்பிரமாணத்திலே நாம் பார்க்கும்போது உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே அங்கே நாம் படிக்கும் போது இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே பசியோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனாலோ அல்லது பயிர் வழியிலே அங்கே வயலில் நடந்து வந்தாலோ பசியாக இருக்கும்போது அவன் வேண்டியதை பறித்து புசிக்கலாம், அது தவறல்ல. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அவன் வயிற்று பசிக்காக புசிக்கலாம், தவறல்ல என்று அங்கே நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. ஆனால் இதை அவர்கள் ஓய்வு நாளிலே செய்தது தவறு என்று அங்கே குற்றப்படுத்துகிறார்கள். அதனால இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பிதாவாகிய தேவன் எதை பேச சொல்லுகிறாரோ அதையே அவர் பேசுகிறவராக இருந்தார். அப்படி நாம் பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் பேசும்போது படியுங்கள். யோவான்ல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படியாக பேசுகிறார். படியுங்கள். யோவான் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். பார்த்தீங்களா? பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இயேசு வந்தது ஓய்வு நாளில. தேவன் 6 நாள் சிருஷ்டிப்பு வேலையை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம். அந்த நாளிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். அப்பொழுது சொல்லும்போது தேவன் இதுவரையிலும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் ஓய்வு நாள் கட்டளையை மீறிவிட்டாரா என்றால் இதனுடைய பொருள் என்ன என்றால், பாருங்கள், தேவன் சிருஷ்டிப்பின் வேலையை 6 நாள் முடித்து கொண்டு 7ஆம் நாளிலே அந்த சிருஷ்டிப்பின் வேலையை செய்யாமல்
ஓய்ந்திருந்தார். அதே சமயத்துல மீட்பின் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்டு ரட்சிப்பதற்கு வேண்டிய வேலையை தொடர்ச்சியாக தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். இதை குறித்து கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நிழலாக பொருளாக அங்கு பேசும்போது லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அங்கே ஓய்வு நாளிலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ 18 வருடமாக அங்கே அந்த அசுத்த ஆவியினாலே அங்கே நிமிரக்கூடாத கூனியாக இருக்கிறாள். அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லி அந்த ஸ்திரியை குணப்படுத்துகிறார். இதை பார்த்த அந்த ஜெபாலய தலைவன் கோபமாக, வேலை செய்வதற்கு உங்களுக்கு 6 நாள் இருக்கிறதே, அந்த 6 நாளிலே நீங்கள் வந்து சுகப்படுத்திக்க வேண்டியது தானே, இந்த ஓய்வு நாளிலே இதை செய்யக்கூடாது என்று கோபப்படுகிறார் அந்த ஜெபாலய தலைவன். அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், படியுங்கள், எடுத்தீங்களா? லூக்கா 13, 15, 16. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் அந்த ஸ்திரியை கட்டி வைத்திருக்கிறார். உங்கள் மாடு, உங்கள் எருது கட்டப்பட்டிருந்தால் அதை அவிழ்த்து தண்ணீர் காட்ட மாட்டீங்களா என்று சொல்லிக்கொண்டு இங்கே எதை சொல்ல வருகிறார் என்றால், பாருங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய மனுக்குலம் பாவத்திலே மரணத்திலே கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களை அந்த கட்டிலிருந்து அவிழ்க்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதனால இந்த ஓய்வு நாள்ல அந்த கட்டப்பட்ட மனுக்குலம் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் கட்டவிழ்க்கப்பட்டு மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஓய்வு நாள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, மனுஷனுக்காக இந்த ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனுஷன் அல்ல, மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது என்று அங்கே தெளிவுபடுத்துகிறார். இதிலே என்ன தவறு இருக்க முடியும்? இதை யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படியே பாருங்கள், இந்த ஓய்வு நாள் பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ஏசாயா பேசும்போது 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். பார்த்தீங்களா? அதாவது உனக்கு அந்த ஓய்வு நாள்ல இஷ்டமானதை செய்யாதபடி காலை விலக்கி. அப்படி என்றால் நம்முடைய விருப்பம் போல நாம் அந்த நாளிலே நடக்காமல், பொதுவாகவே எல்லாரும் செய்கிறது தான், 6 நாள் நம்ம வேலை கஷ்டப்பட்டோம், ரொம்ப அலைச்சல், அதனால இந்த ஓய்வு நாளில் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம், எங்கேயாவது ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று சுயநலமாக அந்த நாளை
பயன்படுத்தி கொள்வார்கள் சொந்த வழிகளில். இல்லாவிட்டால் அந்த ஓய்வு நாளில் கூட வேலை செய்தா இன்னும் அதிக ஆதாயம் கிடைக்கும் என்று ஆதாயத்துக்காக இப்படி போகாமல் இதான் உன் காலை விலக்கி, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை, ஓய்வு நாள், அதை விலக்கி அந்த உரிமையை விட்டு கொடுத்து, ஓய்வு நாள் தான் உனக்கு விருப்பமானபடி இருக்கலாம், அந்த உரிமையை விட்டு கொடுத்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள், மகிமையுள்ள நாள் என்று அதை முக்கியப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை கூடி ஆராதித்து அவரை பாடி அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை நம்ம மனதில் இருத்தி கொண்டு அதன்படி வாழ்ந்தால் அது ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு தருகிறதாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி செய்தால் 14ஆம் வசனத்தை ஒரு முறை படிங்க. அதிலே அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பார்த்தீங்களா? அப்பொழுது கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டாகும். சரீர பிரகாரமாக கூட ஒரு ஓய்வு அது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணங்களில். வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் மற்ற எல்லாருக்கும் ஓய்வு அந்த நாளில். அப்படி என்றால் சரீர பிரகாரமாக ஓய்வு தேவனுடைய காரியமாக தேவனுடைய சமூகத்திலே வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருக்காக நாம் நிற்கும் போது அது ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும். அது இன்னும் சொல்லும் போது பூமியிலே உயர்விடங்களில் உன்னை வைப்பேன். உயர்ந்த ஸ்தானத்துல அவர் வைப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு இப்ப இந்த வார்த்தைகளை நாம் எவ்வளவாக கவனிக்க வேண்டும். ஓய்வு நாள் அனுசரிப்பது நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழாதபடி தேவனுடைய காரியமாக தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்டு இருப்பது அது மிகுந்த சமாதானம். அது ஒரு உச்சகட்ட சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாக இருக்கும். இதுதான் இந்த கட்டளையாக இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அடுத்த கட்டளை, 5வது கட்டளை பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பார்த்தீங்களா? அங்கே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்காக என்று நாம் படிக்கிறோம். இப்போ பாருங்கள், தேவன் கொடுத்த இந்த 10 கட்டளைகளிலே முதல் 4 கட்டளைகளும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன் பற்றியதாக சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 6 கட்டளைகளும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன், தொடர்பை பற்றி பேசுகிறது. அதனால இந்த 5வது கட்டளை, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதனுடைய நோக்கம், தேவன் இந்த கட்டளை கொடுத்ததின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஒரு வயது பெரிய ஒரு மனுஷனுக்கு நாம் ஏற்ற மரியாதையை கொடுக்க வேண்டும். இதுதான் இதனுடைய இந்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட போது இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் பாருங்கள்,
இந்த பிரமாணங்கள் வாசிக்கப்படும். இந்த பிரமாணங்களை கேட்டு பெற்றோர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை எடுத்து போதிக்க வேண்டும். அப்ப அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்டளைகள் எப்படி வரும் என்றால் பெற்றோர் மூலமாக அங்கே வரும். அதனால லேவியராகமத்துல பாருங்கள் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல கூட நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அப்போ முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்கு நாம் வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. இதற்கு கீழ்ப்படியும் போது அது நாம் தேவனுக்கு பயப்படுவதாக இருக்கிறது. அப்படியே பாருங்கள், சத்தியத்தில் உள்ள நாம் இந்த கட்டளையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு பிராக்டிக்கலாக நாம் யோசிக்கும் போது பாருங்கள், ஒருவேளை நம்முடைய பெற்றோர் இந்த சத்தியம் அறியாதவர்களாக இருக்கலாம், மூதாதையர்களுடைய போதனைகளிலே வேறு வணக்கத்திலே அவர்கள் இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பாரம்பரியமான சபைகளிலே போதனைகளிலே அப்படியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பெற்றோர் நீ இப்படிப்பட்டதான சபைக்கு போகக்கூடாது என்று தடை பண்ணி இந்த கட்டளையை எடுத்து காண்பித்தால் உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணணும், அதனால நீ அப்படிப்பட்ட சபைக்கு போகக்கூடாது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? ஏனென்றால் அவர்கள் சத்தியம் அறியாதவர்களாக பாரம்பரியத்தில் மூதாதையர்களுடைய ஒரு போதனைகளிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யலாம் என்று நாம் பார்க்கும்போது இதற்கு அப்போஸ்தலர் பவுல் மூலமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கே நாம் படிக்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள்ளாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் சொல்லுவதை அப்படியே கேட்டு நடப்பது அல்ல. பாருங்கள், ஒருவேளை சத்தியத்தின்படி என்றால் நாம் அப்படியே கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்துக்கு விரோதமாக புறம்பான காரியமாக அவர்கள் பெற்றோர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்அக்ரிமெண்ட். இதனுடைய பொருள் மரியாதையோடு நிராகரிப்பது. அவர்களிடத்திலே மரியாதையோடு அந்த கருத்தை நாம் நிராகரிக்க வேண்டும், அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று அல்ல. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்துக்கு புறம்பாக நம்மை நடத்துகிறார்கள். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே இருக்கிறது. அது என்னவென்றால், யோபு புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம், எலிகு என்ற ஒரு மனுஷன் இளவயதுள்ளவன். அங்கே யோபு மிகுந்த ஒரு உபத்திரவத்திலே இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் 3 பேர் வருகிறார்கள். அவர்கள் முதிர் வயது உள்ளவர்கள். அவர்கள் வந்து யோபுவுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். அப்படி ஆலோசனைகளை சொல்லும் போது இந்த எலிகு அப்பொழுது பேசாமல் இருக்கிறார். அவர் சிறு வயது உள்ளவர். அதனால அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்டு பொறுமையோடு இருக்கிறார். இதை குறித்து யோபு 32ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து படியுங்கள், 6லிருந்து 13 வரையிலும் படியுங்கள். ஆதலால் பரகியேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயது உள்ளவன்,
நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். பார்த்தீங்களா? இங்க 13 படிச்சீங்களா? 13. நான் உங்கள் சொல்லை கவனித்தேன், ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதித்திரம் சொல்லுகிறவன் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும். இங்க யோபு, அங்க யோபுக்கு ஆலோசனை சொல்லும் போது அந்த 3 அவருடைய நண்பர்கள் பெரியவர்களாக இருக்கிறாங்க. இந்த எலிகு சிறு வயது, அதனால அவர்கள் பேசட்டும், நான் இளவயதுள்ளவன், நீங்கள் பெரியவர்கள். அதனால அவர் கருத்தை சொல்ல பயந்திருந்தேன் என்கிறார் எலிக்கு. அவர்கள் பேசி முடிக்கட்டும், நான் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு நான் பயந்திருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு 9ஆம் வசனத்தில் பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல என்று சொல்லுகிறார். பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், நானும் ஒரு கருத்தை சொல்கிறேன். இதோ உங்கள் வசனம், உங்கள் வார்த்தைகள் முடியும் மட்டும் நான் காத்திருந்தேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்டேன், உங்கள் சொல்லை நான் கவனித்து கேட்டேன். அப்ப பெரியவங்க சொல்றத பொறுமையா முதலாவது கேட்கிறார். இதுதான் எளிப்பு, இதுதான் நமக்கு பாடம். பெரியவர்கள் சொல்லும் போது அதை நாம் கவனித்து முதலாவது செவி கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். கேட்டுக்கொண்டு ஆனாலும் உங்களுள் எவரும் யோபுவின் கூற்று தவறென காண்பித்து அவர் பேச்சுக்கு தக்க பதில் அளிக்கவில்லை. அவருடைய வார்த்தைகள், யோபுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற பதிலை நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். சொல்லிக்கொண்டு பாருங்கள், நாங்கள் ஞானத்தை கண்டு கொண்டோம், இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டும், மனிதரால் முடியாது என்று சொல்லாதீர்கள். நாங்கள் ஞானமுடையவர்கள் என்று அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, எல்லாரும் நீதியை அறிந்தவர்களும் அல்ல என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், எலிகு அடுத்தது பேசுகிறார். தொடர்ச்சியாக 5 அதிகாரங்கள் அவர் எலிகு பேசுகிறார். அங்கே எலிகு பேசும்போது அதற்கு மாறுத்தரம் எதுவுமே யோபு பேசவில்லை, பொறுமையோடு கேட்கிறார். ஏனென்றால் அவ்வளவு ஞானமாக எலிகு இள வயதாக இருந்தாலும் அங்கே ஞானமாக யோபுவுக்கு அங்கே பேசுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய பெற்றோர் வயதில் பெரியவர்கள் தான், ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை அறியாமல் பாரம்பரியங்களிலே இருக்கும்போது அவர்கள் சொல்லுவதை நாம் நிதானமாக கேட்க வேண்டும். பொறுமையோடு கேட்டு அதன் பிறகு பாருங்கள், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் அவர்கள் சொல்வதை எல்லாவற்றையும் நாம் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது அல்ல. அவர்கள் அனுபவத்திலே தேர்ந்தவர்களாக, வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கும்போது நாம் அந்த வார்த்தைகளை கேட்கலாம். கேட்டுக்கொண்டு அவர்கள் ஞானத்திலே சத்தியத்திலே குறைவாக இருக்கிறார்கள் என்பதை பொறுமையோடு, அவர்களை கோபமூட்டாமல், அதுதான்
ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்அக்ரிமெண்ட். அவர்களை கோபமூட்டாதபடி நீங்கள் சொன்ன காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, இதிலே தவறு இருக்கிறது என்று சொல்லி அவர்களோடு பக்குவமாக பேசி அதை நிராகரிக்க வேண்டும். மரியாதையோடு அதை நிராகரிக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எலிகு மாதிரி நாமும் முதலாவது சொல்லுகிறதை நிதானமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெரியவர்கள், அனுபவத்தில் இருக்கிறார்கள். அதை நிதானமாக கேட்டு அதில் இந்த சத்தியங்கள் இதிலே குறைவுபடுகிறது என்று அவர்களை மரியாதையோடு அதை நாம் நிராகரிக்க வேண்டும். இதுதான் இந்த கட்டளை சொல்லுகிற காரியம். அதனால பெற்றோருக்கு நாம் கனம் கொடுக்க வேண்டும். அவருடைய வயதிற்கு மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அடுத்ததாக 6வது கட்டளை பாருங்கள், கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த கட்டளையின் நோக்கம் என்ன? தேவன் இந்த கட்டளையில நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், பாருங்கள், ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனித்தன்மைக்கான ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவாலிட்டி. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள அந்த மரியாதையை கொடுக்கும்படி தேவன் இந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு லிட்ரலாக ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்கிறான் என்று வைத்து கொண்டால் கூட அதனுடைய பொருள் என்ன என்றால், நீ இருந்தா என்ன, நீ செத்து போனா என்ன, ஒன்று பிரயோஜனம் இல்லாதவன், அதனால் செத்து போயிடு என்பதாக அவனுக்கு மதிப்பே கொடுக்காத ஒரு காரியம். அதுதான் அந்த கொலை. இந்த கொலை செய்யாதிருப்பாயாக இந்த கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் ஆழமாக மேலானதாக ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். இதை குறித்து மலை பிரசங்கத்திலே மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனங்களில நாம் படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படியுங்களத, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பார்த்தீங்களா? இங்கே பேசுகிற வார்த்தைகள் காரணமே இல்லாமல் சகோதரன் மேல சகோதரி மேல கோபப்படுவது, இது கூட இந்த கட்டளையை மீறுவதாக இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் அப்படியாக கோபப்படுவோம். வீட்டிலும் சரி, வெளியில, வேலை ஸ்தலங்களில. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பூரண மனுஷர் அல்ல, குறைவுள்ளவர்கள் தான். அதனால் காரணம் இல்லாமல் நாம் கோபிக்க கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வீணனே என்று சொல்லுகிறது. அவனுடைய ஒரு இன்டெலிஜென்ஸை தாக்குவது. நீ ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒன்றுமே புரியல, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, இது கூட இந்த கட்டளையை மீறுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லிட்டரலான கொலை அல்ல, இந்த வார்த்தைகளே தவறு என்று பேசுகிறார். அப்படியே மூடனே என்று அழைப்பது, மூடன் என்றால் ஃபூல் என்று அழைப்பது கூட அந்த சகோதரனையோ சகோதரியோ நாம் அவருடைய கேரக்டரை கொலை செய்வது போல இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை ரொம்ப ஆழமாக கொண்டு வருகிறார். அவர்களுக்கு 2ஆம் மரணம், எரிநரகம் என்று அங்கே பேசுகிறார். அதனால தேவன் பார்க்கும்போது நீ எவ்வளவு தெரிந்து கொண்டாய் என்று பார்த்து தீர்ப்பு செய்வதில்லை, எவ்வளவு அறிந்திருக்கிறாய் என்று
தீர்ப்பு செய்வதில்லை. அதற்காக நான் வேதத்தை படிக்காம சத்தியத்தை கேட்காம அப்படி இருப்பது என்ற அர்த்தம் அல்ல. அந்த சத்தியங்களை எவ்வளவாக புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறது, அந்த புரிந்து கொண்டதில் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறார் என்பதைத்தான் தேவன் பார்க்கிறார். நாம் சத்தியங்களை உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொண்டதிலே எவ்வளவாக உண்மையாக இருக்கிறோம் என்பதைத்தான் தேவன் பார்க்கிறார். அதனால மத்தேயு 7:1-2 கூட நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள், நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதனால மற்றவர்களை நாம் அங்கே நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை நீங்கள் எப்படி தீர்க்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கும் நியாயம் தீர்க்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். பொதுவாக பாருங்கள், ஏன் நாம் மற்றவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறோம், ஏன் அப்படிப்பட்ட கோபம் வருது என்றால், நாம் சொல்லுகிற காரியத்தை கேட்காம இருக்கிறதுனால, இல்லாவிட்டால் அந்த கருத்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் மேல நமக்கு கோபம் இருக்கிறது. இப்போ பாருங்கள், நாம் சொல்லுகிற கருத்து சரி என்றால் அப்படியே விட்டுவிட வேண்டும். அதிலே உறுதியாக நாம் அந்த கருத்திலே உறுதியாக இருந்துட்டு போக வேண்டும். அவர்கள் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று நாம் சொல்லி அதை கட்டாயப்படுத்த முடியாது. இது எப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான காரியங்கள் இருக்கிறது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ஞானி தேவனுக்கு ஆலயம் கட்டுகிறார். அந்த ஆலயம் கட்டும் போது அதில் அங்கே பதிக்கப்படுகிற கற்கள் தூரமான இடத்திலே அங்கே தனித்தனியாக செதுக்கி ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்திலே சரியாக இருக்கும்படியாக தனித்தனி அங்கே விதத்தில் டிசைன் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. அந்த ஒவ்வொரு கல்லும் எல்லாம் ஒரே மாதிரி அல்ல, வேறு வேறு விதமாக வேறு வேறு டிசைனில் அந்தந்த இடத்திலே எப்படி பதியுமோ அதற்கேற்ற வண்ணமாக அங்கே சீர்படுத்தி கொண்டு வந்து பதிக்கிறார்கள். தனித்தன்மை ஒவ்வொரு கல்லுக்கும் ஸ்பெஷல் இருக்கிறது. அப்படியே பாருங்கள், இந்த கல்லுகள் நாம் தான். பேதுரு எழுதும்போது நீங்கள் ஜீவ கற்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். அதனால எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள், ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருக்கிறது, தனித்துவமாக உருவாக்கப்படுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய கருத்துக்கு அவர்கள் மாறியே சொல்லக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. பாருங்கள், நம்முடைய சரீரத்தில் கூட நம்முடைய அவயவங்களை வேற்றுமையில் ஒற்றுமையாகத்தான் வைத்திருக்கிறார். பாருங்கள், நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள், நம்முடைய காது, இவைகள் வேறு வேறு அவயவங்கள், வேறுபட்டிருக்கிறது. ஆனால் அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கிறது. அப்படியே கிறிஸ்துவின் சரீரத்திலும் வேற்றுமைகள் அவசியம். அதனால கண்கள் காதாக மாறவே முடியாது. அப்படியே நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும், என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று
நாம் சொல்லுவது தவறு. இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் வேதத்திலே எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். 12ஆம் வசனம் படியுங்கள். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பார்த்தீங்களா? சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்று. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். பார்த்தீங்களா? கிறிஸ்து சரீர வகுப்பார். அப்படியாக இருக்கிறார்கள். 17ஆம் வசனம். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? பார்த்தீங்களா? இதை குறித்து நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுமையாக படிக்கும் போது நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. தயவு செய்து படியுங்கள். அப்படியே பாருங்கள், 27ஆம் வசனத்துல, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே தனித்தனி அவயவங்கள், ஒவ்வொன்றும் தனித்தன்மைகளாக இருக்கும். வேற்றுமையிலே ஒற்றுமை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த 6வது கட்டளை தனித்துவத்துக்கு மதிப்பளிப்பது பற்றிய ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு தனித்தன்மைக்கு நாம் மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிற மாதிரி, நான் பேசுகிற மாதிரி அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அப்படி தனித்தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படியே அடுத்த கட்டளை, 7வது கட்டளை, யாத்ராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ இந்த கட்டளையின் நோக்கம் என்ன? தேவன் இந்த கட்டளையை அதனுடைய மனிதனுடைய அது எப்படி அதை நடந்து கொள்ள வேண்டும் என்றால், பாருங்கள், உடன்படிக்கைகளுக்கான மரியாதை கொடுப்பது. நாம் திருமணம் செய்யும் போது கூட ஒரு உடன்படிக்கை, ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு மரியாதை கொடுப்பது, இதுதான் இந்த கட்டளையின் நோக்கமாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைக்கு கூட ஆழமான பொருள்படும்படியாக பேசுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 27-28 பாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்தீங்களா? இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ தேவன் விரும்புவது சிந்தனையிலே ஒரு தூய்மை, சிந்தனையிலே தூய்மையை விரும்புகிறார். இந்த சட்டம் பாருங்கள், வெறும் செயல் காரியங்கள் மாத்திரம் அல்ல, சிந்தனைகளையும் கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய யோசனை சிந்தனைகளை கூட தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த கட்டளையை கட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்போ நாம் பார்க்கும்போது திருமண ஒப்பந்தத்தை நாம் நம்முடைய எண்ணங்களிலே மதிக்க வேண்டும். இதுதான் ஆதியாகமத்தில் முதல் ஏதேன்ல அங்கே சொல்லப்படும் போது ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த ஒரு ஆழமான கருத்து தான் அங்கே ஆதியிலே கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவன் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அங்கே பேசப்படுகிறது. இதே கருத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எடுத்து பேசுகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4-6 நீங்கள் படிக்கும்போது அங்கே பரிசேயர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சோதிக்கும்படி இதை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள்.
அப்பொழுது இதே கருத்தை அங்கே ஆண்டவர் இயேசு அந்த பரிசேயர்களோடு பேசுகிறார். அப்போ அந்த பரிசேயர்கள், அப்படி என்றால் மோசே ஏன் தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று எங்களுக்கு சொன்னார், கட்டளை கொடுத்தார் என்று சொல்லும்போது, அது உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அதை செய்தார். இருதய கடினம் அப்படி இருந்ததுனால அந்த ஸ்திரியை சில வேளைகளில் கொண்டு கூட போடுவான். அதனால அந்த கடினத்தின் நிமித்தம் அங்கே மோசே அனுமதித்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால ஒரிஜினல் ஒரு ஆதியாகமத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட் ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் மனுஷன் பாருங்கள், ஆதியாகமத்தில் ஆதாமில் இருந்து பாவத்துக்குள்ள மனுஷன் போகும்போது சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீது அநேகர் அங்கே மறுமனையாட்டிகளாக வைத்திருந்தார். ஆபிரகாம் வைத்திருந்தார். இப்படி தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்படியே பாருங்கள், உபாகமத்துல 25ஆம் அதிகாரம் 5 to 10 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சகோதரன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவன் ஏதோ சூழ்நிலையில் மரித்து போனால் அவனுக்கு சந்ததி இல்லை என்றால் அவனுக்கு சந்ததி விளங்கும்படியாக அந்த பெண்ணை அவருடைய சகோதரன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கே நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்படுகிறது. சந்ததிக்காக கூட அங்கே சில காரியங்கள் மறுமணமாக அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கும் போது அங்கே முறைகேடான அங்கே உறவுகள் செய்யும் போது அது மரணத்துக்குரிய தண்டனையாக அங்கே சொல்லப்பட்டு அங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது கூட நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் மாறாதவர், ஆனால் காலத்துக்கு ஏற்ப அவருடைய சில காரியங்கள் எதிர்பார்ப்புகள் மாறுபடுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சரியாக அங்கே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு ஸ்டாண்டர்டை இங்கே புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி. அதோடு இங்கே தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், ஒரு ஒப்பந்தம் அடிப்படையிலே அங்கே திருமணம் செய்து வைக்கும் போது அதிலே பொறுப்பு இருக்கிறது. அந்த ஸ்திரீயை வாழ்நாள் முழுக்க கேர் எடுக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும். அங்கே ஒரு பொறுப்பு அவர்களுக்கு அது உரியதாக மாறிவிடுகிறது. ஆனால் விபச்சாரம் என்பது ஒரு பொறுப்பற்ற என்ற ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தன்மையாக மாறுகிற காரியம். அதனால விபச்சாரம் செய்யாதே என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த கட்டளையின் நோக்கம் பாருங்கள், உறவுகளின் உண்மையையும் அர்ப்பணிப்பையும் போதிக்கிறது. அந்த திருமண பந்தமாக இருந்தாலும் அதிலே உண்மையாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீயை வாழ்நாள் முழுக்க அங்கே கேர் எடுக்க வேண்டும். அதற்காக இந்த ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இது பாருங்கள், இது திருமண ஒப்பந்தம் மட்டுமல்ல, மற்ற எல்லா காரியங்கள் நாம் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் அதை நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சிலர் வியாபார காரியங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள், அதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதனால் அந்த ஒப்பந்தங்களிலே ஒரு உண்மைத்தன்மை நம்மளே இருக்க வேண்டும். அதை கூட இங்கே இந்த கட்டளை அடையாளப்படுத்துகிறது. இதனால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில்
15 20 வசனங்களிலே நீங்கள் படித்து பாருங்கள். 20 வசனம் மாத்திரம் படியுங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா, கிரயத்துக்கு தேவன் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அதனால உங்கள் சரீரத்தினால தேவனுக்கு மகிமை வரும்படியாக பாருங்கள். அதனால எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அதில் தவறுகள், அதில் நஷ்டம் வந்தால் கூட அதை நாம் மீறக்கூடாது. அதுதான் இந்த கட்டளையின் நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், 8வது கட்டளை, யாத்திராகமம் 20:15, களவு செய்யாதிருப்பாயாக என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. களவு என்று சொன்ன உடனேயே நாம் பணம் காசு திருடுவதைத்தான் நாம் நினைப்போம். அது திருட்டுத்தான். அது மட்டுமல்ல, அது பணம் காசு திருடுவது மட்டுமல்ல, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பது கூட இந்த திருட்டில் வருகிறது. அப்படியே ஒருவருடைய நேரத்தை வீணடிப்பது கூட இந்த திருட்டிலே வருகிறது. அப்படியே ஒருவருடைய மனித உரிமையை பறிப்பது கூட இந்த களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்குள்ளாக அடங்குகிறது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது என் மணிப்பச திருடனா கூட நான் பிச்சைக்காரனாக மாட்டேன், ஆனால் என் பெயரை கெடுத்ததுனால என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி என்று சொல்லுவார்கள். அதனால அந்த பெயரை கெடுப்பது கூட திருடுவது போல ஆகிறது. அப்படியே டைம், நேரத்தை வீணடிப்பது. இது பாருங்கள், ஒருத்தர் நம்மை அழைக்காமலே இருக்கும்போது அவரிடம் நாம் போய் உட்கார்ந்து கொண்டு அநேக நேரங்கள் மணிக்கூறாக பேசிக்கொண்டு வீணான காரியங்களை பேசிக்கொண்டிருந்தால் அது அவருடைய நேரத்தை வீணடிப்பதாக இருக்கும். அப்படி அவரிடத்திலே நாம் ஒருத்தர்கிட்ட பேச வேண்டும் என்றால் முன்னதாக நாம் கேட்டு, நான் இப்படி வரலாமா, எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசி முன்னதாக கேட்டு அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் அவருடைய நேரத்தை திருடுவது போல ஆகிவிடும். இதெல்லாம் பொதுவாக நல்ல ஞானத்தில் வளர்ந்த கிறிஸ்தவ நாடுகளிலே இதெல்லாம் அப்படி அவர்கள் இயல்பாகவே அதை அப்படி செய்வார்கள். இதை நாமும் அப்படியாக செய்து கொள்ள வேண்டும். அப்படியே தனி மனித உரிமையை பறிப்பது, எல்லாருக்கும் ஒரு உரிமை தேவனால் கொடுக்கப்படுகிறது, பர்சனல், அதாவது ரைட்ஸ் கொடுக்கப்படுகிறது. அது கணவன் மனைவி என்றால் கூட அவர்களுக்குள்ளாக பர்சனல் காரியங்கள் இருக்கும், அதற்குள்ளாக யாரும் தலையிட முடியாது. அப்படியே பெற்றோர் பிள்ளை, அவர்களுக்குள்ள கூட அங்கே பிள்ளைகளை நாம் அங்கே கண்டிக்கலாம். அதே சமயத்தில் அவர்களுடைய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களை போர்சிபிளாக நாம் அவர்களை கட்டுப்படுத்த கூடாது. உலக காரியங்களின் நடைமுறைகளை ஆலோசனையாக சொல்லலாம், அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களை கட்டாயப்படுத்தி அவருடைய உரிமைகளை மீறுவதாக இருக்கக்கூடாது. அப்படியே பாருங்கள், ஒரு சகோதரனோ சகோதரியை தங்களுக்குள்ள அவர்கள் பேசி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்திலே நாம் போய் தலையை நீட்டி, என்ன காரியத்தை குறித்து பேசுகிறீர்கள் என்று அந்த காரியத்திலே நாம் தலையிடுவது கூட தவறான அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைக்குள்ளாக நாம் தலையிடுகிறதாக இருக்கும். அதனால களவு செய்யாதே என்பதற்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம், அது பணமானாலும் சரி, தனி மனிதனுடைய ஒரு பெயரை கெடுப்பதானாலும் சரி, நேரத்தை வீணடிப்பதானாலும் சரி, அப்படியே தனி மனித உரிமையை பறித்து கொள்வது கூட இது களவுக்குள்ளாக வருகிறது. இது இந்த கட்டளையை தேவன் கொடுத்ததின் நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக 9வது கட்டளை,
யாத்ராகமம் 20:16. பிறனுக்கு பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதன் நோக்கம் பாருங்கள், உண்மையான அந்த உண்மை தன்மைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, உண்மைத்தன்மைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. சில நேரம் எது உண்மை என்று நாம் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். இதற்கு உலகத்திலே நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதற்கு வக்கீல்களை வைத்து வாதாடுவார்கள், அங்கே நீதிபதி இருப்பார், அப்படியாக தீர்ப்பு கொடுப்பார்கள். ஆனால் சபைக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எப்படி இதை தீர்ப்பு செய்வது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து நமக்கு பேசி இருக்கிறார். படியுங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 15-17 வசனங்கள். மத்தேயு 18:15-17. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது. சபைக்குள்ளாக ஒருவர் ஏதாவது தவறான காரியங்கள் செய்தால் தனிப்பட்ட முறையில் அவரை சொல்லி திருத்த வேண்டும். அதை கேட்காவிட்டால் 2 பேர் 3 பேர் போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டும். அதற்கும் கேட்காவிட்டால் சபைக்கு தெரிவித்து அவரை அஞ்ஞானியைப் போல தள்ளிவிட வேண்டும், ஆயக்காரனைப் போல. இதனால பவுல் குறித்து கூட பேச 1 கொரிந்தியர் 5:11-13 நீங்கள் படித்து பாருங்கள். அவரை தள்ளி போடுங்கள். அப்படிப்பட்ட தவறுக்குள்ளாக இருந்தால் அவரை தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறார். தீத்து 3:10 சபையில் பிளவு ஏற்பட காரணமாயிருப்போருக்கு ஒரு முறை, தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டிவிட்டு பின் அவனை விட்டுணும். சபைக்கு புறம்பாக்கி, அதுதான் அங்கே சொல்லுகிறார். அப்படியே பாருங்கள், இந்த உண்மையை நாம் தேடும் போது எந்த விதமான பாரபட்சம் காட்டக்கூடாது, பாரபட்சம் இல்லாமல் செய்ய வேண்டும். அதனால லேவியர் ஆகமத்தில் இதை கூட நீங்கள் படித்து கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு தீர்ப்பு செய்வாயாக. நீதியாக, பெரியவன் என்று அவனுக்கு முகதாட்சண்யம், அவனுக்கு சலுகை காட்டக்கூடாது. சிறியவன் என்று அவனை நாம் அநீதியாகவும் குற்றம் சாட்டக்கூடாது. இப்படியாக நியாய விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதனால சபை வகுப்பார், சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீர அங்கமாக அழைக்கப்படுகிறவர்கள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக போகிறவர்கள், அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்ய போகிறவர்கள். அதனால இந்த உண்மைக்கு அதிக மரியாதை கொடுக்கிறவர்களாக பாரபட்சமின்றி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான பட்சபாதம் இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கட்டளையின் நோக்கமாக இருக்கிறது. கடைசியாக 10வது கட்டளை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பார்த்தீங்களா, இச்சியாதிருப்பாயாக.
பிறனுடைய மனைவி, வீடு, வேலைக்காரன், கழுதை, எருது, எந்த காரியத்தை வீட்டை ஆகிலும் எதையும் நீ இச்சியாதே. இச்சை என்பது எல்லா பாவத்துக்கும் காரணமாக மாறிவிடுகிறது. அதனால பேதுருவில் கூட நம்ம படிக்கும்போது 2 பேதுருவில் இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி என்று எழுதுகிறார். அதனால இச்சை பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. இது பாருங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் பற்றியது. நம்முடைய சிந்தனையிலே நமக்கு இருப்பது போதும், நமக்கு இருக்கிறது நமக்கு போதும் என்ற ஒரு மனரம்யம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கட்டளையின் நோக்கமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம இச்சிக்கும் போது பிறனுக்குரிய காரியங்களை நாம் ஆசைப்படுவது, அது மற்ற எல்லா தீமைக்கும் நேராக நம்மை வழிநடத்தும். உதாரணமாக, பிறனுடைய மனைவி இச்சிக்கும் போது அது வேசித்தனமாகி விடுகிறது. அப்படியே பிறனுடைய பொருட்களை எதையாவது இச்சித்தால் அது களவு ஆகி விடுகிறது. அப்படியே கொலைக்கு கூட வழி நடத்திவிடும் பிறனுடைய காரியங்களை இச்சிப்பது. இதற்கு ஒரு உதாரணம் நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அங்கே ஆகாப் ராஜா, அங்கே அவருடைய அரண்மனை பக்கத்திலே ஒரு திராட்சை தோட்டம் நாபோத் என்பவருடைய ஒருவருக்கு இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தின் மேல் ஆசை வந்தது இந்த ஆகாப் ராஜா. அதனால அந்த நாபோத்தை பொய்யாக குற்றம் சாட்டி அவரை கல்லறிந்து கொண்டு போட்டுக்கொண்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்கிறார். இது அந்த இச்சை, ஆசையினால வந்தது. அதனால இந்த இச்சை என்பது மற்ற எல்லா கட்டளைகளையும் மீறும்படியாக செய்து விடுகிறதாக இருக்கிறது. அதனால இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துட்ட கட்டளைகள். மனுக்குலம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மை உருவாக்கினவர், அவர் கிரியேட்டர். அவர் உருவாக்கின அந்த படைப்புகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் நன்றாக இருக்க முடியும். கடைசியாக நாம் இந்த கட்டளைகள், மொத்தம் 10 கட்டளைகளை நாம் பார்க்கும்போது, முதல் 4 கட்டளைகள் தேவனோடு மனுஷனுக்குள்ள அந்த உறவு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியாக இருக்கிறது. முதலாவது கட்டளை பயபக்தி, தேவன் பேரில் காண்பிக்கக்கூடிய பயபக்தியை பேசுகிறது. இரண்டாவது, நாம் கண்களால் காணாமலேயே தேவன் பேரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் ஒரு உறுதியான விசுவாசம் பற்றி பேசுகிறது. மூன்றாவது, தேவன் பேரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் உண்மையாக நாம் அவரை பின்பற்றி அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக, அவர்களுடைய குணலட்சணங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று மூன்றாவது கட்டளை பேசுகிறது. அப்படியே நான்காவது, ஓய்வு நாள் அனுசரிப்பு, சுயநலம் இல்லாத ஒரு தெய்வீக சிந்தை, தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டு தெய்வீக சிந்தையை நம் மனதிலே வைத்துக்கொண்டு வாழ்வது, நம்ம சுய விருப்பத்தை விட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்த 6 கட்டளைகளும் மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவு பற்றி. 5வது, வயதுக்கு மரியாதை கொடுப்பது. 6வது, இன்னொருத்தருடைய தனித்தன்மைக்கு மதிப்பு கொடுப்பது. 7வது, திருமண ஒப்பந்தம் அதை மதிப்பது. அதுபோல உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நாம் எந்த ஒரு உடன்படிக்கை யாரோடு செய்து கொண்டாலும் அதற்கு ஏற்ற மதிப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். 8வது, களவு செய்யாமல் இருப்பது. களவு என்றால் நாம் 3 காரியம் பார்த்தோம். ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பது,
நேரத்தை வீணடிப்பது, இன்னொருத்தருடைய ஒரு பிரைவசி தனித்தன்மையில நாம் தலையிடக்கூடாது. இவைகளை குறித்து அந்த கட்டளை பேசுகிறது. 9வது, உண்மையை மதித்தல். நாம் உண்மையை அவ்வளவாக மதித்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்துக்காகவும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 10வது கட்டளை மனரம்யம். நமக்கு இருக்கிறது போதும் என்கிற அந்த ஒரு மனரம்யத்தை நாம் வளர்த்து கொண்டு மனதளவிலே நாம் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்க வேண்டும். இது நம்முடைய சிந்தையிலே காணப்படுகிற கட்டளையாக இருக்கிறது. இப்படி 10 கட்டளைகள். தேவன் இந்த தம்முடைய சட்டத்தை கொடுத்து விட்டார். இவைகளை கை கொண்டு வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால இந்த கட்டளைகளை கை கொண்டு வாழ்ந்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய சமாதானம் உண்டாகி இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிலே உண்டாகி பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். பார்த்தீங்களா, சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல. அப்படி ஒரு பிரவாகித்த ஒரு சமாதானம் இருக்கும். நீதி எப்படி இருக்கும்? சமுத்திரத்தின் அலைகளை போல. நாம் நீதியில நடப்போம். நல்ல கட்டளைகள் பிரமாணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதன்படி வாழ்ந்து தேவனுடைய பெரிதான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.